உங்க பிசினஸ்க்கு தேவையான அத்தனை டிசைனிங் கொலாட்ரல்ஸுமே நீங்க இந்த டாலியை வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். இது உங்களோட எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணும், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும், உங்களுக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத காமிக்கும். இது தவிர்த்து உங்களுக்கான பட்ஜெட்டிங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த ஜியா டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களோட கஸ்டமரை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லீட் எப்படி வருது, என்ன சோர்ஸ் மூலிமா வருது, என்னென்ன சர்வீசஸ்க்கு லீட்ஸ் அதிகமாக வருது, அதுலேருந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய கஸ்டமர்ஸ் யார், எந்த கஸ்டமர் உங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான அத்தனை அனாலிட்டிக்ஸும் பண்ணி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். வணக்கம் என்டர்பிரனர்ஸ். கடந்த 2 வருஷங்களில் டெக்னாலஜி ஃபீல்டில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இந்த ஏஐ அப்படின்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்திருக்குங்க. ஆனால் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணுறதுக்கோ மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஏஐ அப்படின்றத பயன்படுத்தி நம்ம பிஸ்னஸ் கோல்ஸை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுங்க. அப்படி நம்ம கற்றுக்க வேண்டிய, நம்ம பிஸ்னஸ்க்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு 7 முக்கியமான ஏஐ டூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயில் பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலி அப்படின்ற ஒரு டூல் தாங்க. இதோடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிசைனிங் டூல். உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அத்தனை டிசைனிங் டெம்ப்ளேட்ஸும் இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு தேவையான ஒரு டிசைன் இந்த ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்க, அந்த வீடியோக்கான தம்ப்நெயில் வேணும், இந்த ஏஐ மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரெயினராக இருக்கீங்க, உங்களுடைய அப்கமிங் ட்ரைனிங் பற்றின ஒரு இன்வைட் ரெடி பண்ணணும், அந்த இன்வைட்டுமே நீங்கள் இந்த டாலி டூல் பயன்படுத்தி கிரியேட் பண்ணிக்கலாங்க. இது வெறும் இன்வைட் மட்டும் கிடையாது, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அத்தனை டிசைனிங் கொலாட்ரல்ஸுமே நீங்கள் இந்த டாலியை வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்த டூல் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு இந்த 7 டூல்ஸில் எந்த ஒரு ஏஐ டூல் உங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதை நீங்கள் இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஏஐ டூல் அப்படின்றது ஸ்கூப்லர் அப்படின்ற ஒரு டூலுங்க. இதோடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, இது ஒரு புக் ரைட்டிங் டூல். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு புக் எழுதியிருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் புக்கு எழுதணும்னு நினைக்கும் போது அதில் என்ன எழுதுறது, அது எப்படி எழுதுறது அப்படின்றதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த ஸ்கூப்லர் அப்படின்ற டூல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக உங்களால் புக் எழுத முடியும். இந்த புக்கு எப்படி இருக்கணும், இதோடைய டாபிக் என்ன, இதில் என்னென்னலாம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டூலே உங்களுக்கான புக்கை ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. ஆனால் அதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது. அதை நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் எடுத்துக்க முடியும். எடுத்துக்கிட்டு அந்த கண்டென்ட்டை இன்னும் நீங்கள் ரீட்ராஃப்ட் பண்ணி அதை இன்னும் மேம்படுத்தி உங்களோட ஆடியன்ஸ்க்கு எப்படி அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அதை ரீட்ராஃப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஏஐ டூல் அப்படின்றது ஜியா அப்படின்ற ஏஐ டூல். இது ஜோஹோ கார்பரேஷனோட ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி ஜோஹோவுடைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இந்த ஜியா டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களோட கஸ்டமரை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லீட் எப்படி வருது, என்ன சோர்ஸ் மூலிமா வருது, என்னென்ன சர்வீசஸ்க்கு லீட்ஸ் அதிகமாக வருது, அதுலேருந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய கஸ்டமர்ஸ் யார், எந்த கஸ்டமர் உங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான அத்தனை அனாலிட்டிக்ஸும் பண்ணி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரொம்ப சீக்கிரமாக அடுத்தடுத்த நிலைக்கு க்ரோ பண்ண முடியும். இன்னொரு விஷயங்க, நம்ம கண்டென்ட் அத்தனையுமே இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் அவைலபிளாக இருக்கும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா நீங்கள் ஆன் த கோல ஸ்பாட்டிஃபைல நம்ம கண்டென்ட் அத்தனையுமே கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற டூல் ஸ்லைட்ஸ் கோ அப்படின்ற ஒரு டூலுங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பிபிடிலாம் ரெடி பண்ணல, டக்குன்னு நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ் கோவை டவுன்லோட் பண்ணி இதன் மூலிமா நீங்கள் என்னென்ன கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போகிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப அழகாக நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனை முடிச்சிட முடியும். அடுத்து 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற டூல் லோகோ டிசைனிங்கான ஒரு டூல். stockimg.ai அப்படின்ற ஒரு டூல் தான். இந்த டூல் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கம்பெனிக்கான இல்லை உங்கள் பிராண்டுக்கான லோகோவையே நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். இது மூலிமா நீங்கள் லோகோ மட்டும் கிடையாது, ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறது, ப்ரௌச்சர் கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டாக் இமேஜஸ், இது எல்லாத்தையுமே உங்களால் இந்த டூல் பயன்படுத்தி ரெடி பண்ணிக்க முடியுங்க. உங்களுடைய லோகோ எப்படி வரணும், அதாவது அதில் ஒரு சூரியனோட படம் இருக்கணும், இல்லை அதில் ஒரு சிங்கத்தோட படம் இருக்கணும், அந்த சிங்கம் இந்த கலரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் அது ஒரு லோகோவாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டூல். அடுத்து
ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு ஏஐ டூல் அப்படின்றது பிரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டூலுங்க. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய பில்லிங் சாஃப்ட்வேருக்கு பதிலாக நீங்கள் இந்த பிரெக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜராக செயல்படும். இது உங்களுடைய எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணும், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும், உங்களுக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத காமிக்கும். இது தவிர்த்து உங்களுக்கான பட்ஜெட்டிங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் டூலாக இந்த பிரெக்ஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்து ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற ஏஐ டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஓ அப்படின்ற ஒரு கஸ்டமர் சப்போர்ட் டூலுங்க. இந்த டூலை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் எம்பர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு வரக்கூடிய வியூவர்ஸ் கிட்ட இது இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஆன்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது லீடாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட சேல்ஸ் டீமுக்கு டைரக்ட் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல் தான் இந்த டிடிஓ அப்படின்ற டூல். இன்றைக்கி நம்ம பார்த்த 7 ஏஐ டூல்ஸுமே ரொம்ப பயனுள்ள டூல்ஸுங்க. இது வெறும் பார்க்குறதோட நிற்காம இந்த ஏஐ டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி இது மூலிமா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.